ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹேக் தி பாக்ஸோட ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது நெட்வொர்க் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று ரிட்டையர்ட் ஆச்சு லாஸ்ட் வீக்கு. இந்த பாக்ஸ் வந்து என்னால் போட முடியல, ஏன்னா அது ரிட்டையர்ட் ஆனப்போ வந்து நான் இங்கே இல்லை, வீட்டில் இல்லை. நான் வந்து அகமதாபாத் வரைக்கும் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டு போயிருக்கேன் அப்படின்னு கூட நான் இந்த கம்யூனிட்டி டேப்ல கூட போட்டிருந்தேன் சேனல் தான். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிற நேரத்தில் வந்து அடுத்த பாக்ஸை இந்த கம்மிங் வீக்குக்கு, இந்த வீக்குக்கான பாக்ஸ் ரிட்டையர்ட் ஆகிறத நேம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வியாழக்கிழமை இன்னைக்கு 7 மணி 8 மணிக்கு மேலே தெரிஞ்சுக்கிறோம் எந்த பாக்ஸ் ரிட்டையர்ட் ஆகுதுன்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இதோட வாக் த்ரூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். ஓகே, இப்போ இன்னொரு யூடியூப் சேனல் வந்து நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து சைபர் பிளாக் ஹோல். என்னோட யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ் வந்து ஃபீச்சர் சேனல்ஸ்லேயும் வந்து நான் இந்த சேனல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலும் தமிழ் சேனல் தான். இதுலேயும் வந்து இன்ஃபோசெக் ரிலேட்டடான எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது, டுட்டோரியல்ஸ் எல்லாமே. பைத்தான், லினக்ஸ், அப்புறம் ஒயர் ஷார்க், இப்போ வந்து புதுசாக ஓஆஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை வேறு என்மேப், இந்த சீரீஸ்லாம் இருக்குது. நெட்வொர்க்கிங் சீரீஸும் இருக்குது. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த யூடியூப் சேனல்லையாவது இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறது, காலினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் கேட்காம உங்களுக்கு மற்ற டெக்னிக்கலாக இருக்கிற ப்ராப்ளம், அதாவது சிடிஎஃப்ல வந்து இந்த சேலஞ்சு முடிக்க முடியல, இதுக்கப்புறமேட்டு எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நெட்வொர்க் பாக்ஸ் வந்து பார்ப்போம். இதோட ஐபி வந்து 10.10.10.146. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட முதல் வழக்கம் வந்து என்ன அப்படின்னா, என்மேப்பை போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதை நம்ம பண்ணுவோம். 10.10.146. இந்த பாக்ஸ் வந்து ஒரு சிம்பிள் சேலஞ்சு தான். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம முடிக்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியறதில்ல. ஓகே, இப்போ இதில் ஸ்கேன் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற போர்ட் வந்து எஸ்எஸ்ஹெச், அப்புறம் ஹெச்டிடிபி, அதை போர்ட் 80 இருக்குது, வேறு 443 இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லும் வந்து வெப்பாக தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சர்வீஸில் எதுவும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. வழக்கம் போல் வந்து ஃபர்ஸ்டிங் தான் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணி பார்ப்போம். இதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் வந்து டர்போ வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். டர்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றனால கோ பஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கோ பஸ்டரில் word list derb common.txt. ஓகே, இதில் வந்து என்ன மிஸ்டேக்னா ஸ்பேஸ் இல்லை. சிம்பிள் தான். இதில் இருக்க எல்லா இந்த பாக்ஸ் வந்து சும்மா நம்ம கோட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பல சிடிஎஃப் சேலஞ்சஸில் பார்த்த அதே ஹிண்ட்டுகள், அதே மெத்தடுகள் தான் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்குது. காப்பி பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா backup.tar அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த backup.tar ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் பேக்கப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. index.php, லைப்ரரி, அதாவது lib.php, photos.php, upload.php. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும். lib.php இது வந்து எதுவும் ஓப்பன் ஆகலாம். photos.php ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுற செக்ஷன் இருக்குது. அடுத்தது upload.php. upload.phpல வந்து நம்ம ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹிண்ட் இடம். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம PHP ரிவர்ஷல் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த PHP ஷெல்லாம் அப்லோட் பண்ணுறதுல எப்படிங்கிறதுலாம் நம்மளோட பழைய காலத்து வீடியோவில் இருக்கும். நம்ம சேனல் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் இமேஜ் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அப்லோடர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும்.
அப்லோட் பண்ண ஃபைல் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா photos.php-க்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஹிண்ட் வச்சுருப்பாங்கன்னா நம்ம வந்து சோர்ஸ் கோட் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். லீஃப் பேடில் வந்து upload.php மோஸ்ட்லி வந்து ஃபைல் வேலிடேஷன் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் டைப்பு இதெல்லாம் வச்சுருந்தா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். .php அப்படின்ட்டு டேம்பர் டேட்டாவோ இல்லை வேறு ஏதாவது போட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணி நீங்கள் PHPன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணான்னா எக்ஸிப்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து ஸ்பூஃப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்பைட்ன்னு சொல்லுவாங்க. நல்பைட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் நம்மளால் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நல்பைட்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது மெத்தடை யூஸ் பண்ணோன்னா எக்ஸிப்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து என்னென்னா நிஞ்சா மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு எந்த மெத்தடில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸிப்டில் அப்லோட் பண்ண தான் வந்து முன்னாடி நிஞ்சா மெத்தட் அப்படின்ட்டு யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எப்படி பைபாஸ் பண்ணலாம், அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து PHP 4.3 இந்த மாதிரி அதோட வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணி வந்து பைபாஸ் பண்ணுவாங்க ஃபைல் அப்லோடு. இதை வந்து அதை எப்படி என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா file.php அந்த எந்த குறிப்பிட்ட வெர்ஷன் மட்டும் சர்வரில் வந்து அக்செப்ட் பண்ணுமோ அந்த ஒரு வெர்ஷன் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இது PG இந்த மாதிரி சம்திங் போட்டோம்னா கூட நம்மளால் வந்து ஃபைல் அப்லோடு வந்து பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணது வந்து இப்போ கடைசியாக நம்ம பார்த்த இந்த மெத்தடும் எக்ஸிப்குள்ளே தான் வந்து நம்மளால் இந்த ஷெல்லை வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் வந்து நம்மளால் வந்து ஷெல் பண்ண முடியும், அதான் பேக்டோர் அப்லோட் பண்ண முடியும். சரி, அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து ஷெல்லை அப்லோட் பண்ணுறதுக்காக cat shell.php ஆல்ரெடி இந்த ஷெல் வந்து நம்ம டிஃபால்ட்டாக எல்லா ஹேக்கி பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஷெல் PHP பேக்டோர் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். இது வந்து நான் இப்போ அடுத்தது ஒரு இமேஜுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, images.jpg இந்த ஃபார்மேட்டில் இந்த டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்கா. இதுக்குள்ளே வந்து நான் இப்போ இந்த ஷெல்லை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து எக்ஸிப். இந்த எக்ஸிப் பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். என்னென்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ சும்மா டைட்டில் மட்டும் கேட்சியாக இருக்கும், எப்படி இமேஜ் வச்சு ஒருத்தரோட லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. அந்த இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த எக்ஸிப் டேட்டா மெட்டா டேட்டா பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம இதில் ரைட் பண்ணுவோம். எக்ஸிப் டூல் அப்படின்னு போட்டுட்டு டாக்குமெண்ட் நேம் ஈக்குவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொடுக்க வேண்டிய மற்ற இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா H1 டேக்குள்ள டெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு மிச்சம் நம்ம அந்த கொடுக்க வேண்டிய ஷெல்லை கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அந்த H1 டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த images.jpg இருக்கா, அதையும் நான் இந்த ஃபார்மேட்டையும் இந்த எக்ஸ்டென்ஷனோட கரெக்டாக கொடுத்துடணும். அதாவது இப்போ இந்த images.jpg இருக்கா, அது வந்து எங்கே ஆகும்னா உண்மையிலுமே இந்த நேமில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே தான் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற எந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜ் நேமும் எக்ஸ்டென்ஷனும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அந்த ஷெல்லை இன்ஜெக்ட் பண்ண போகிற டைரக்டரியில் எல்லாமே அது கரெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகாது இமேஜ். இப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே, ஓகே, இப்போ நம்ம இந்த கமெண்டை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்த அப்புறம் என்ன இருக்குது, ஒன் இமேஜ் ஃபைலில் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்திருக்கா. இப்போ நம்ம அதை எல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து இருக்கும். ஒரு இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ், அதாவது உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து எதுவுமே மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம கொடுத்த ஃபைல் வந்து அப்டேட் ஆகிருக்கிறது. இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கமெண்டை யூஸ் பண்ணி இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிருக்கா என்ன அப்படின்ட்டு.
உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி பேக்டோர் கமாண்ட் வந்து உள்ள வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம சும்மா மேஜிக்கல் நம்பர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சைபர் பிளாக் ஹோல் சேனலில் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் அப்லோட் வந்து பைபாஸ் பண்ணால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து என்னென்னா கைண்ட் ஆஃப் அந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? உள்ள வந்து ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது லாஸ்ட்டாக ஜார்விஸில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இது வந்துருச்சு. ஆனால் இப்போ இதை வந்து நீங்கள் சர்வரில் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு ஷெல் ஆக்சஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து வெறும் ஜேபேக்னு இருக்குது. சரியா? பிஹெச்பியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிஹெச்பி வந்து ரெண்டர் ஆகி உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ காப்பி இமேஜஸ் டாட் ஜேபேக் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா images.jpg போட்டுட்டு அதோட PHP அப்படிங்கிற அந்த இதை சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் இருக்குமா, அதை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். இதுக்கு php.jpg அப்படின்னு இருக்கா, இதை நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிரும். இது வந்து இப்போ அது ஒரு ப்ரோக்கன் இமேஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த நம்ம ஷெல்ல அப்லோட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் மாற்றாம ஒரு ஃபைல் இருந்துச்சுல்ல, அதை அப்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். அப்லோட் ஆகுது. சம்டைம்ஸ் உள்ள அந்த மாதிரி வேறு எதுவும் மலிஷியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்வாலிட்னு சொல்லிடும். அது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இந்த ஒரிஜினல் இருந்துச்சா அது வந்து இன்வாலிட்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அது வந்து எக்ஸ்டென்ஷனோட JPEG_ ஒரிஜினல் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கிறனால. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்கும். உடனே என்ன பண்ணுறோம், வியூ இமேஜ் வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து டெஸ்ட்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு CMD கொடுத்துட்டு LS அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள டக்குன்ட்டு நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே வந்து உள்ள இண்டெக்ஸ் ஆகிரும். இதில் போயிட்டு ஐடி இதை கொடுத்தோம்னா இப்போ வந்து www டேட்டா தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா லோ ப்ரிவிலேஜ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், IF config IP அட்ரஸை நோட் பண்ணிக்குவோம். அடுத்தது netcat -nvlp reverse connection v/bin sh IP 8000 என்று கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஷெல் எடுத்துட்டோம். சாரி, அதான் பைத்தானை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேபிளாக இருக்க TTY எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து ஐடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்பாச்சியில் இருக்கும். இதில் எந்தெந்த யூஸருக்குலாம் வந்து ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம பார்த்தது தான். cat etc/PA/wd passwd ஃபோட்டோவில் போயிட்டு கிரிப்பில் ஹோம் டைரக்டரியோட ஆக்சஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கும் மற்ற யூசர்ஸ்க்கும் தான் இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குலியோ ஏதோ சம்திங் குலி அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். இந்த யூசருக்கு வந்து ஹோம் டைரக்டரி ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ போகலாம். ஹோம் குலி உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரியில் தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா check_attack.php crontab.guli அதுக்கப்புறம் யூசர் இருக்குது. யூசர் வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. இத்தனை பாக்ஸ் பண்ண வரலாற்றிலே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், எப்படியா இருந்தாலும் இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. அந்த யூசருக்கு நம்ம போய் எஸ்கலேட் பண்ணோம். அடுத்தது cron tab அப்படின்னு இருக்கா, அதை வேணால் நம்ம கேட் பண்ணி பார்ப்போம். cron tab.guli இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த cron tab வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக பண்ண பாக்ஸில் வந்து சொல்லியிருப்போம். இது வந்து நம்ம ஷெல்லுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக.
அதாவது பேஷ் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் தானே ரன் ஆகிறதுக்காக இந்த cron ஜாப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கா, இது வந்து என்னென்னா 3 நிமிஷம்னு நினைக்கிறேன், அதை தான் வந்து குறிக்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா PHP அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. PHP வந்து இன்ட்ராக்டிவாக வந்து யூஸ் பண்ணுது. அதில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹோமு கலியில் check_attack.php வந்து ரன் பண்ணுது. ஓகேவா, இதில் ஒரு கமெண்ட் இருக்கும் பேஷ் ஸ்கிரிப்டிங் படிக்கிறப்ப, அதுதான் இந்த இப்போ நோட்ஸில் செக் பண்ணிட்டு இருக்கேன். crontab-e அப்படின்னு போட்டோம்னா அப்கமிங் வர ப்ராசஸ் எல்லாத்தையும் காட்டும். 2 நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, எதுவும் இல்லை, மாறா நம்மளுக்கு இப்போ இது இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இன்ஸ்டாலிங் நியூ crontab. ஓகே, அது வேணாம், ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா crontab-e அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் இருக்கிறது அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் அந்த crontab-ன்னு போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்கமிங்கில் இருக்கிறது லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். இதில் காட்டலை, ஏன்னா இந்த -l போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்ததாக எந்த ப்ராசஸ் வந்து நடக்க போதோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி நிற்கும். நான் அதை பார்த்து இந்த நோட்ஸில் தான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இதை விட்டுடலாம், நம்மளுக்கு அதை பற்றி தெரில. வேணால் அந்த லினக்ஸ் போட்டால் நம்மளுக்கு தெரியும், அதை விட்டுடலாம். இப்போ check_attack.php இருக்கா, அதை காப்பி பண்ணி நான் உள்ள கேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டில் வந்து என்னென்னா lib.php வந்து சொல்லியிருக்காங்க. பாத்துன்ற வேரியபிள் அதில் வந்து என்னென்னது அப்லோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாக் பாத் வந்து attack.log, அடுத்தது 2 அப்படின்ற வேரியபிளில் குலி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து எங்கே நம்மளுக்கு அதிகமாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். செக் அட்டாக் நியூ லைன் ஃபைல் புட் கண்டென்ட் லாக் பாத் மெசேஜ் ஃபைல் வந்து அப்பண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம நெட்கேட்லேயே வந்து யூஸ் பார்த்துருப்போம். இது ஃபுல்லாக வந்து லினக்ஸ் கமாண்டு இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அதே மாதிரி PHPலே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் லாக் பாத் வந்து ரிமூவ் பண்ணுது. அடுத்தது வந்து எக்ஸிக்யூட் வந்து எங்கே பண்ணுதுன்னா அந்த நோ ஹப் அப்படின்னு இருக்கா. ஒன்றும் வேணால் எனக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், நோ ஹப் கமாண்ட் லினக்ஸ் அப்படின்னு போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து சொல்லும். இது வந்து என்னென்னா ப்ராசஸ் வந்து நடக்கிறது தான், சரிங்களா, பேக்ரவுண்டில் நடக்கிறத வந்து பார்க்குறதுக்கு. இதை பற்றி வேணால் நீங்கள் அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம அதோட விட்டுடலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா bin rmf அப்படின்னு போட்டுட்டு இந்த பேத்துக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் பண்ணிவிடும். இது என்னென்னா dev/null இந்த ஃபைல் டைரக்டரிக்குள்ளே போகும். இது வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கணும்ல. அப்போ அந்த ஃபைல் வந்து இந்த அப்லோட்ஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைலை தான் வந்து அதை ரன் பண்ணும். அதை ரன் பண்ணுறப்ப மூலமாக தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்கும், ரைட்டா. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஹப் பின்னில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவ் ஃபைலு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா லாக் பாத்து கொடுத்துருக்காங்க. வெறும் பாத்தை கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா இது வந்து ஒரு குலின்ற யூசரில் தான் உங்களுக்கு ரன் ஆகுது, சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் வெறும் ஐபி அட்ரஸோ இல்லை நெட்கேட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணினா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்கும், ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணனா இங்கே வந்து ஒரு பாத்து வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போ அந்த பாத்து ரெடி பண்ணால் அந்த பாத்துக்கு உண்டான இப்போ அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ அந்த ஃபைல் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடி அப்லோட்ஸ்குள்ள வந்து நான் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு நெட்கேட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண. அது எப்போ நீ கிரியேட் பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது இப்போ நான் டெமோ காமிச்சிடறேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட மிஷினோட ஐபியா. அதில் என்ன பண்ணுறேன், NC-NVLP 3000 அப்படின்ற போர்ட் வந்து நான் லிசன் பண்ணிக்கிறேன். லிசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டச் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கா,
அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் இப்போ இங்கே ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே வந்து ஒரு செமிகோலன் வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து செமிகோலன் வந்து பேஷ் அதாவது லினக்ஸோட அடிப்படையில் வந்து ஒரு லைன் வந்து முடிக்குதுன்னு அர்த்தம். லினக்ஸில் மட்டும் இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம கடைசியாக அந்த செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதில் போட்டுட்டு NC -C சிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். நீங்கள் கேட்கலாம், அட கிறுக்கு பயல, ஆல்ரெடி நீ என்ன பண்ணியிருக்க, எப்போ பார்த்தாலும் -E பின்னு அதை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் இந்த இடத்துல புதுசாக நீ C யூஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லாஷை யூஸ் பண்ணி ஃபைல் வந்து கிரியேட் பண்ண முடியாது, டச் வந்து பிளாக் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த -C போட்டுக்கிறோம். இந்த -Cங்கிறது வந்து என்னென்னா ஷெல் கமாண்ட் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. -C வந்து உங்களுக்கு ஒன்றா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் -C போட்டுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக இந்த பின்னு /sh இருக்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே -E போட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட எந்த இடத்துலேருந்து வேணுமோ அந்த ஷெல்லை வந்து நம்மளால் பாப்அப் பண்ணிக்க முடியும். அதுதான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் இதில் வந்து என்ன பண்ணலாம், பேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட அந்த ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு நான் இந்த போர்ட் வந்து எந்த போர்ட் வந்து லிசன் பண்ணியிருக்கேன்னா 3000 அப்படின்ற போர்ட்டு. ஓகே, அதை கொடுத்துட்டு நான் திருப்பி அந்த கோடை போட்டு முடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஓகேவா? இப்போ கிரியேட் ஆயிடுச்சா? எங்கே இருக்குது? 3000ங்கிற போர்ட் வந்து லிசனரை ஆன் பண்ணிட்டேன், நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து அவசரப்பட்டு இது வந்து எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. ஒரு நிமிஷம், அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த கிரான் டேப்ல தான் நம்மளுக்கு எப்படி ரன் ஆகணும்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆர்ஓ கலரில் நம்ம பாட்டுக்கு இதை ரன் பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு திரும்ப இங்கே வர்றது வந்து அப்பாச்சியோட இதுதான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அது மறுபடியும் என்ன இருக்குன்னா நார்மல் ஐடியோட தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது, அந்த ப்ரிவிலேஜோட தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிரான் டேப்ல வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து ரன் ஆகும் தானே, அதுதானே உள்ள ரூல் எழுதி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கா, 3 மினிட்ஸுக்கு அப்புறம் அதுவே வந்து இந்த கமாண்ட்ஸை வந்து ரன் பண்ணும், அதாவது குலி யூஸருக்காக வச்சு ரன் பண்ணும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து கிரான் ஜாப்ஸோட ஒரு வேலை, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா user gully. Okay, python -c import pty.spawn. ஓகே, இப்போ நீங்கள் போய்ட்டு இந்த டைரக்டரியை வந்து நீங்களாம் ஆக்சஸ் பண்ணலாம். குலி உள்ள போய்ட்டு கேட்டு user.txt உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ளாகு எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக் ப்ரிவிலேஜ் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். அதாவது என்னென்னா sudo -l போட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியாது, இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் தான். இது வந்து ஈஸி மிஷின் அப்படின்றனால அதனால் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டப்படணுன்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஜார்விஸ் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இது அந்தளவுக்கு கூட கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மிஷின் தான் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சாரி, இதே மாதிரி இருக்கிற ஒரு மிஷின் வந்து ஆல்ரெடி நம்ம ஹேக் தி பக் சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் என்ன இருக்குன்னா நோ பாஸ்வேர்டு ரெக்யூர்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஃபைல் வந்து ரன் ஆகுது, அதாவது change.me.sh. சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னென்னா யூசர் லோக்கல் எஸ்பின் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ உள்ள நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கோம். உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த change.me.sh இருக்கா, இது வந்து எல்லாமே என்னென்னா ரூட்டில் இருந்து ரன் ஆகுது. கேட் பண்ணி பார்ப்போம். கேட்
Oh, change name. Okay. Cat. சேஞ்ச் name.sh. இதில் வந்து என்ன இருக்குது, பின்னு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. கேட்டு இதில் வந்து எண்ட் ஆஃப் லைன் யூஎஃப் இருக்குது. டிவைஸ் வந்து குலி, ஆன் பூட்டு ஆன் இது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ரெஜாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் வந்து வார் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லூப் போட்டிருக்காங்க. நேம் ப்ராக்ஸி மெத்தடு, ப்ரௌசர் ஒன்லி என்ன பண்ணியிருக்கு. அடுத்தது டூ எக்கோ இன்டர்ஃபேஸ் வேறுங்கிறது இந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்கனால இது வந்து ஒரு வேரியபிள். ரீட் எக்ஸு வைல் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷனு மறுபடியும் வந்து என்ன பண்ணுது, அதே வந்து டூவில் போட்டிருக்காங்க. ராங் இன்புட்டு ட்ரை அகென்னு. அதுக்கப்புறமேட்டு எக்கோ இன்டர்ஃபேஸு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ரீட் எக்ஸ் டன். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது இன்னொரு இடத்த வந்து நம்மளுக்கு கூட்டி கொண்டு போகுது. அந்த ஃபைல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாதிரி இருக்குது. கேட் இதுக்குள்ளே நீங்கள் கேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்குது. டிவைஸ் வந்து குலி 0, ஆன் பூட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா டெம்ப் ஃபூ அப்படின்னு இருக்குது. ஓகே, டெம்ப் ஃபூ. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ஸி மெத்தடு, அதுக்கப்புறமேட்டு ப்ரௌசர் ஒன்லி, அதுக்கப்புறமேட்டு பூட் ப்ரோட்டோ அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, டாட்டு ஸ்லாஷ் change name.sh. இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கேட்குது. நான் சும்மா ஏதாவது lol access denied. இப்போ இது போடுறப்ப மட்டும் எனக்கு என்ன ஆகுது, பர்மிஷன் டினைடுன்ட்டு வெளியே எக்ஸிக்யூட் ஆகுது. திரும்ப வந்து எக்ஸிக்யூட் இதாகுது. ஓகே, இது வந்து CentOSோட வல்னரபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து நெட்வொர்க்கு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இந்த ஆம்பர்சன் TLD ஸ்டாண்ட் ஃபார் லெசன் சிம்பிள். சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நோட் பிளாங்க் ஸ்பேஸ் விடணும். விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம மலிஷியஸாக யூஸ் பண்ணலாமா, ஆன் பூட். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னன்னு தெரில. அது வந்து என்ன பண்ணணும், சூடலில் வச்சு ரன் பண்ணணும். நான் பாட்டுக்கு சூடலில் வச்சு ரன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரூட் ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே பர்மிஷன் டினைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஒரு நார்மல் யூஸராக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, lol bash. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் யூசர் வந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற விளையாட்டுகளை எடுத்தது விளையாட வேண்டியதான். cat root.txt. ஓகே, இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து சூடல் வச்சு ரன் பண்ணாமல் விட்டுட்டேன். மித்தபடி நம்ம பார்த்த
மற்ற வேலைகள் இது எல்லாமே கரெக்டு தான். இது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற இந்த நெட்வொர்க் ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி. அதுவும் வந்து அந்த ஸ்கிரிப்டே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக படித்து சொல்லிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஒன்று ஒன்றா எனுமரேட் பண்ண போதும். ஆனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து PSPOA அதுக்கப்புறம் லினக்ஸ் எனுமரேஷன் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எதுவுமே போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து சும்மா ரொம்ப பேசிக்கான இதாக தான் இருந்துச்சு. ஓகே, எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.